வணக்கம் நண்பர்களே. விஜய்க்கு நெருக்கடி வந்துட்டே இருக்கு. இப்ப பாருங்க, பிரச்சார பயணத்தை ஒத்தி வச்சுட்டாரு. சமீபத்தில் நடந்த நிகழ்வு மிகப்பெரிய தாக்கத்தை, துக்கத்தை நிச்சயமா கொடுத்திருக்கும். அந்த கட்சிக்கே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன விதமான நெருக்கடி வருது? அவரு தனியா போட்டி போடலாமா, இல்லை பெரிய கட்சியோட சேர்ந்து போட்டி போடணுமா, இல்ல அவரு எந்த அளவுக்கு இருக்கணும்? கடைசியில பார்த்தா அவர் திமுகவோட கூட்டணி அமைங்க அப்படி கூட அட்வைஸ் பண்ணிடுவாங்க போல இருக்கு. ஏன்னா சமீபத்துல அமித்ஷா பேசினாரு அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாயிருக்கு. பேசிட்டு எதுக்கு நீங்க தனியா இருக்கீங்க, நீங்க பேசாம எங்க கூட்டணிக்கு வந்துருங்கன்னு சொன்னதாகவும், விஜய் பதில் எதுவும் சொல்லாமல் போனதாகவும் செய்திகள். இப்படிதாங்க சொல்ல முடியும், நேர்ல உட்கார்ந்து பார்த்த மாதிரி சொல்ல முடியாது. வந்த செய்திகளை கசிஞ்ச மாதிரி தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி பல கட்சிகள், ராகுல் காந்தி பேசினார். இந்த மாதிரி பேசுற கட்சிகள் எல்லாமே விஜய் தன் பக்கம் வந்துட மாட்டாராங்கிற எண்ணத்துல இருக்காங்க. ஆனா விஜய் அந்த எண்ணத்துல இல்ல. எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு? தனியாக போட்டிட்டு தனியாக ஆட்சி அமைக்கணும், முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கட்சி அமைச்சிருக்காரு. அதே மாதிரி வருகின்ற மற்ற சிறிய கட்சிகளுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் கூட்டணியில் ஆட்சியில் பங்கு தரலாம் அப்படின்னு முதல் மாநாட்டிலே சொல்லிட்டார். அதற்கு தான் போயிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல இந்த நிகழ்வை பயன்படுத்தி பல கட்சிகள் அவருக்கு அறிவுரை தர்றது, இல்ல அவரு திசையை மாத்துற மாதிரி பேசுறது, இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு. அவரும் கொஞ்சம் குழப்பத்தை தான் இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே நாங்க சொன்ன மாதிரி அந்த கட்சி அனுபவம் இல்லாத கட்சி தான், தலைவருக்கு அனுபவம் இல்லதான், கூட்டியிருக்க பலருக்கும் இன்னும் கூட அரசியல் அனுபவம் போதவில்லை. என்ன ஒரு மனநிலை இருக்காங்க. ஆனா விஜயை அரசியல் அனுபவம் போதவில்லை அப்படின்னா ஒரு 2 வருஷம் தான் ஆச்சு அவருக்கு, அவர் 40 வருஷம் அரசியல் அனுபவம் பெறணும் அப்படின்னு சொல்லல. அவர் ஒரு அனுபவப்பட்ட மனிதர், ஒரு மிகவும் முதிர்ச்சியான ஒரு கலைஞர். இதெல்லாம் மறுக்க முடியாது. ஒரு சினிமா எடுக்கிற சாதாரண விஷயம் அல்ல. ஒவ்வொரு சினிமாவும் சக்சஸ் ஆகுறதுக்கு என்னென்ன கிரைட்டீரியா இருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே பார்ப்பாங்க. டைரக்டர் பார்ப்பாரு, ஆக்டர் பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. ஒரு தமிழ்நாட்டுல இந்த ஏரியால எப்படி ஓடி இருக்கு, அந்த மண்டலத்தை எப்படி ஓடி இருக்கு, இந்த தேட்டர்ல எந்த ஷோ நல்லா போகுது, எல்லா கணக்கும் இருக்குங்க. எந்த பிசினஸ் நடத்தினாலும் அதை பற்றி முதலிருந்து கடைசி வரைக்கும் தெரிஞ்சவங்க, எல்லா பிசினஸையும் ஹேண்டில் பண்றவங்க மாதிரி இருப்பாங்க. நல்லா கவனிங்க. நீங்க பாக்குறவங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க, பெரிய பதவியில் இருப்பீங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்க தொழில நீங்கள் மேன்மையடைவதற்கு எத்தனை முயற்சிகள், உழைப்பை போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இந்த தொழில, சினிமா தொழில டாப்ல வர்றதுக்கு விஜய் எத்தனை உழைப்பை போட்டிருப்பாரு. சும்மா இல்ல, வந்து பாட்டு பாடிட்டு ஃபைட் பண்ணிட்டு போற விஷயம் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு அரசியலுக்கு வராருன்னா எத்தனை கணக்குகள் போட்டிருப்பாரு. அவருடைய ஆலோசகர்கள் தான் சொல்லித்தரங்கிற அவசியம் இல்லை. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படியும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வெற்றிகரமான கட்சியை உருவாக்கி, நடத்தி, வழி நடத்தி, வெற்றியை உருவாக்கி முதலமைச்சராக வேண்டும், ஒரு ஆட்சி தர வேண்டும். அது இதுவரை இருந்த ஆட்சிகளுக்கு மாற்றாக இருக்க வேண்டும். இதை தான் விஜய் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனால் நடந்து முடிந்த சம்பவம் அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய சூழலை உருவாக்கி விட்டது போன்ற ஒரு நிலையை உருவாக்குறாங்க. ரொம்ப லாங் சென்டென்ஸ் சொல்லிட்டோம். அவருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவருக்கும் அது தேவைங்கிற மாதிரி தெரியுது. அவருடைய பேச்சு, அவருடைய வீடியோ எல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை யாருமே இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படாரோ. ஆனா அவருடைய ஆகிருதி, அவருடைய ஆளுமை, அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் மிகப்பெரியது. அவர் வந்தா ஏதோ ஸ்கூல் பசங்க தான் கூடுறாங்க, காலேஜுக்கு போற பசங்க தான் கூடுறாங்கிறது இல்ல. மிகப்பெரிய மாஸ் கூடுதுங்க. மிகப்பெரிய அளவுக்கான மக்கள் கூட்டம் கூடுது. அந்த கூட்டம் அப்படியே ஓட்டா மாறுமா இல்லையாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா ஓட்டம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இப்பவே இருக்காங்கிறது தெரியாது. இன்னும் அடுத்த சில மாதங்களில் அரசியல் என்னென்ன நடக்கும் இதெல்லாம் இருக்கு. ஆனால் விஜய் முழு தீர்மானத்தோட தனியாக ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படிதான் நினைக்கிறாராங்கிறது கேள்வி இருக்கு. ஏன்னா அவரும் ஒரு செகண்ட் தாட்ல இருக்கிறார். அடுத்த 3-4 மாசம் இருக்கு தேர்தலுக்கு. அப்போ வரைக்கும் சிந்திக்கலாங்கிற எண்ணத்துல இருக்கிறார். ஏன்னா அவருக்கு முக்கியத்துவம் தர மாதிரி சூழல் வருமா அப்படி எதிர்பார்க்கிறார். சமீபத்தில் நடந்த நிகழ்வுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி பல கட்சி தலைவர்கள் அரசை குறை சொன்னாங்க. அரசை குறை சொல்வது மூலம் அது விஜய்க்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நாம சொன்னோம். அப்படிதான் இருக்குமா அப்படின்னு பல பத்திரிகைகள் கேள்வி எழுப்புறாங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கூட நேரடியாக கடுமையாக அரசாங்கத்துக்கு விமர்சனம் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா, எதற்காக பதறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. விசாரணை தான் நடக்குது இல்ல, அதுக்காக அதிகாரிகள் ஒரு வீடியோ வெளியிடுறாங்க, முன்னாள் அமைச்சர் வீடியோ வெளியிடுறாரு, எதுக்காக இந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு. இதெல்லாம் விஜய்க்கு சாதகமான ஒரு உரையாடலை, ஒரு சொல்லாடலை, ஒரு சூழலை உருவாக்குது, மறுக்க முடியாது. இதெல்லாம் விஜய் கவனிச்சிட்டு இருக்கிறாரு. அவருக்கு நல்லா தெரியும் எல்லாருமே தனக்கு சார்பா மாறிட்டு இருக்காங்களோ என்ன அவருக்கு இருக்கு. மக்கள் அப்படிதான் இருக்காங்க. ஆனால் மூத்த அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க, மூத்த அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயா இந்த தேர்தலை நீங்க ஜெயிக்க முடியாது அப்படின்னு காமிக்கிறாங்க. நிறைய பெருசுங்க அப்படிதான் பேசுவாங்க. அப்படி நீங்க சொல்றது எனக்கு கேட்குது. ஆனா இதே விதமான 50-60 ஆண்டுகால அரசியலை பார்த்து வந்தவர்கள் விஜய் அரசியலும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. விஜய் அரசியல் அப்படி இல்லை. விஜய் ஏற்கனவே நாம் பலமுறை சொன்னது போல எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, என்டிஆர் இல்லை, அவர் பாக்கியராஜ் இல்லை, ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின் யாருமே இல்லை. அவர் ஒரு வேறு விதமான ஒரு அரசியல்வாதி. மிகப்பெரிய திரை புகழோடு வந்திருக்கின்ற அரசியல்வாதி என்ற பட்டத்தோடு வந்திருப்பவர். அரசியல்வாதி ரோல் பண்றாருன்னு கேட்காதீங்க.
அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இதையும் அவர் வெற்றிகரமா செய்யணும்னு நினைக்கிறாரு, இதையும் சூப்பர் ஹிட் ஆகணும்னு நினைக்கிறார், இப்படி கூட சொல்லலாம். அவரு இந்த மாதிரி சூழல போகும் பொழுது மூத்தவர்கள், மூத்த அரசியல் வல்லுநர்கள், அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் இந்த தேர்தலில் அவருக்கான வெற்றி வாய்ப்பு குறைவு, அவர் முதல்வர் ஆகுவதற்கான அளவுக்கு இடங்களை பெற முடியுமா அப்படின்னு கருத்துக்களை பதிவிடுறாங்க. நம்ம இதை சொல்லணும், இது எதிர்மறை அல்ல. எதற்காக சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் கூட அவருக்கு ரொம்ப காலம் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இருக்கின்ற சூழல் அவரே வெற்றி பெறக்கூடிய சூழலாக மாறலாம், சொல்ல முடியாது. யாரும் வெற்றி பெறலாங்க. விஜய் அடுத்த முதலமைச்சர் ஆகலாம், சீமான் அடுத்த முதலமைச்சர் ஆகலாம், ஏன் பாஜக வென்று அண்ணாமலையுடைய முதலமைச்சர் ஆகலாம், எல் முருகன் முதலமைச்சர் ஆகலாம், நிச்சயமாக திரு ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆகலாம், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகலாம். சூழ்நிலை எப்படி போகுதுன்னு சொல்ல முடியாது. தேர்தலுக்கு பக்கத்துல பல மாற்றங்கள் வரும். ஆனால் விஜய்க்கு எந்த விதமான கருத்து உருவாக்கம் செய்யப்படுகிறதுனா, நீங்கள் பாஜக பக்கம் சென்றீர்கள் என்றால், நீங்கள் அணிக்கு வந்து விட்டீர்கள் என்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகலாம், நீங்கள் துணை முதலமைச்சர் ஆகலாம், இப்படி எல்லாம் சொல்லப்படுது. எங்க எத்தனை நாள் அவர் சினிமால மிகப்பெரிய ஸ்டாரா இருந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு வீட்டுக்கும் தெரிந்தவராக இருந்து இறுதியில் கட்சி ஆரம்பித்து எடப்பாடியை முதலமைச்சர் ஆவதற்காக இந்த பாடுபடணும் இருக்குல்ல, அது அவருக்கும் தெரியுமில்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார். வந்து 2 வருஷத்துல அவர் பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு மிகப்பெரிய அளவுக்கான ஈவெண்ட் எல்லாம் நடந்துருச்சு, துயர சம்பவம் நடந்துருச்சு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு அதை மடைமாற்றுவதற்கா அப்படின்னு அவரு கேட்கலாம்ல. அந்த மாதிரி சூழல் இருக்குல்ல. அப்படி பார்க்க போனா அவங்க எல்லாரும் ஏங்க கஷ்டப்படுறீங்க, பேசாம திமுகவோட கூட்டணி அமைச்சிருக்கு, இப்படி அட்வைஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. ஆனா அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. சின்ன சின்ன கட்சிகள், சின்ன கட்சி, சின்னது சொல்லல, டிடிவி தினகரனுடைய அமமுக சின்ன கட்சி நான் சொல்லவே இல்லை. அவரு மிக அனுபவமுள்ள ஒரு அரசியல்வாதிங்க, நல்ல படித்தவர், அவருனால அரசியல் நுணுக்கங்கள் தெரியும். அவருடைய வாக்கு வங்கி இன்னைக்கு குறைவா இருக்கலாம், நாளைக்கு பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆகையால் அவர் வாக்கு வங்கி வைத்துக்கொண்டு, கடந்த தேர்தல்களில் இருந்த வாக்கு வங்கி வைத்துக்கொண்டு நம்ம சிறிய கட்சிகள் சொல்றோம்னு வச்சுக்கோங்க. பல கட்சிகள் அந்தந்த மண்டலங்களில் பலம் வாய்ந்தவர்கள் கூட சேர்த்து கொண்டு வாக்குகளை பெருக்கணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறார். அதே மாதிரி எண்ணங்கள்ல அந்த கட்சி தலைவர்கள் இருக்காங்க. டிடிவி இருக்கிறாரு, திரு கிருஷ்ணசாமி இருக்காரு, ஏன் அண்ணாமலை கூட இருக்கிறாரு. இதை பத்தி வீடியோ பிறகு வரும், நீங்க காத்திருங்க. அண்ணாமலையும் இருக்கிறார், நினைக்குது அந்த இடத்துல விஜயோடு சேர்ந்தால் ஒரு பெரிய வெற்றி பெற முடியுமோ அப்படின்னு நினைக்கிறார். பல கட்சியில் இருக்காங்க. திமுக கூட்டணி இருக்கிறவங்க இப்ப அப்படி நினைக்க மாட்டாங்க. இதெல்லாம் இருக்கிற ஒரு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தரப்படுகின்ற நெருக்கடி நேரடியாக இல்லாமல் இந்த ஈவெண்ட்டுக்கு பிறகு அவரை சேர்ந்தவர்கள், அவர் தளபதியுடைய தளபதிகள், அவருடைய நெருக்கமான நிர்வாகிகள், இவர்களுக்கு எதிராக போடப்பட்டிருக்கின்ற வழக்கு, அதை அவர்கள் எதிர்த்து நிற்க வேண்டிய சூழல், இதெல்லாம் அவருக்கும் கொடுக்கப்படுகிற நெருக்கடி தான். அதே மாதிரி தொண்டர்களும் கொஞ்சம் மனம் சோர்ந்து இருப்பாங்க. அப்படியே கூட்டம் வருமானு சொல்ல முடியாது, ஆனா மனசுக்குள் இருக்கும். இந்த மாதிரியான நெருக்கடிகள் தான் தாண்டி தான் அவர் அடுத்த கட்டத்துக்கான பிரச்சாரத்தை துவக்க வேண்டிய அல்லது தொடர வேண்டிய நிலையில் இருக்கிறார். அக்டோபருக்கு இறுதியில நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நடக்கட்டும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இவ்வளவு மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள அவருக்கு வருகின்ற நெருக்கடி கருத்தில் ரீதியான நெருக்கடி, அறிவுரைங்கிற நெருக்கடி, மூத்த பத்திரிகையாளர்களுக்கு சொல்றது, அப்புறம் நெகட்டிவா சொல்றது, இல்லைங்க அவர் வரவே மாட்டான்னு சொல்றது. இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க சோசியல் மீடியால அவருக்கு இருக்கின்ற நெகட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன், அவரை பத்தின ஒரு எதிர்மறை சித்தரிப்பு நிறைய இருக்கு. எல்லாருமே அவர் பேசின வீடியோ கூட எதிர்மறையா தான் பேசுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமையா வளர்ந்துட்டாரோங்கிற ஒரு பதற்றம் காரணமாக இருக்கு. நாம நியூட்ரலா பேசுறோங்க, நாங்க எந்த பக்கமும் கிடையாது. எங்க வீடியோ லிஸ்ட் பாத்தீங்கன்னா எடப்பாடியை பாராட்டி இருக்கோம், ஸ்டாலினை பாராட்டி இருக்கோம், திருமாவை பாராட்டி இருக்கோம், அண்ணாமலை பாராட்டி இருக்கோம், அவங்களுடைய அரசியலுடைய தலைகளை பாராட்டி இருக்கோம். இந்த காலகட்டம் விஜய் மையமாக மாறி போனதால் விஜய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத பேசணும். அவருக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி என்ன, முக்கியமாக இந்த ஒரு இமோஷனல் நெருக்கடி சமீபத்தில் நடந்தது, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் நெருக்கடி, அவருக்கு கொடுக்கப்படுகிற இந்த அட்வைஸ்க்கு நெருக்கடி, இது எல்லாத்தையும் தாண்டி தான் அவர் ஒரு சுயத்தை கண்டெடுக்க வேண்டும். அந்த பிலாசபி சொல்லுவாங்கல்ல, எனக்குள் இருக்கின்ற ஒரு நானை கண்டுகொண்டேன்னு அவர் எத்தனை படத்துல வசனோட பேசியிருப்பாரு. அவருக்கு அரசியல் அங்கீகாரம் என்ன, அவருக்கான அரசியல் வட்டம் என்ன, அவருக்கான அரசியல் இடம் என்ன, பிளேஸ் என்ன, இது அவரு புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த நெருக்கடி எல்லாம் தாண்டி வெற்றி பெற முடியும். அது அவர் அடுத்த வாரங்களில், அடுத்த காலங்களில் சிந்திப்பார் நம்புவோம். நன்றி, வணக்கம்.